முத்து மனசு மாரி சீதாவையும், நம்ம அருணையும் சேர்த்து வச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த கதைக்கு லைக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க வந்து சிட்டி ஆபீஸ்ல போய் ரோகிணி வந்து சண்டை போடுறாங்க. "நீ திருட்டு நகைய வாங்கி என் கையில குடுத்துருக்க. அது ரூ. 1,00,000ன்னு சொல்லி, நான் உன்னைய நம்பி வாங்கி குடுத்து, எங்க ஆன்டி கிட்ட குடுத்துருந்தேன். கொஞ்சம் நேரம் அன்பா பேசுனாங்க. இந்த நகைய குடுத்தோனே. அதுக்கு லாஸ்ட்ல எனக்கு வந்து அது திருட்டு நகைன்னு எனக்கே தெரியாம வாங்கி குடுத்து, இப்ப எங்க வீட்ல பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு." அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "எனக்கு என்ன தெரியும் மேடம்? எனக்கிட்ட எல்லாரும் வந்து குடுக்குறாங்க. நான் யார்ட்டயும் விசாரிச்சுலாம் வாங்குறது கிடையாது. உங்கள மாரி எப்படி நீங்க கேட்டா குடுக்குறீங்களோ, அதே மாரி நான் எல்லாருக்கும் குடுப்பேன்." அப்படின்னு சிட்டி சொல்றாரு. "நீ திருட்டு நகை வாங்கி என்ட்ட குடுத்துட்டல்ல சிட்டி, எனக்கு வீட்ல அவ்வளோ பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இம்மல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சிட்டி." அப்படின்னு சிட்டிட்ட பயங்கரமா சண்டை போட்டு ரோகிணி வெளிய வந்துருதாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு இருக்காங்க. யார் ஃபோட்டோன்னா, நம்ம சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் முடிஞ்சத. இங்க சீதா வந்து கால் பண்றாங்க மீனாவுக்கு. "ஏக்கா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. மனசே சரியில்லக்கா." "ஏன் சீதா? என்ன சொல்ற?" "ஆமாக்கா, எனக்கு மாமா வந்து திடீர்னு மாப்பிள்ளைய பார்த்து கொண்டு வந்து நிறுத்திட்டு, 'சீதா, நீ இவர தான் கல்யாணம் முடிச்சு போறன்னு சொல்லிட்டா நான் என்னக்கா சொல்ல?' அப்படின்னு சீதா கேட்குறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "ஏன் இதெல்லாம் நினைச்சு நீ மனச போட்டு குழப்பிட்டு இருக்க சீதா? நீ எதுவும் நினைச்சு கவலைப்படாத சீதா. உனக்கு நான் இருக்கேன். எப்படின்னு கொஞ்ச நாள்ல எப்படியா இந்த விஷயம் தெரிய தான் போகுது. நீ மனச போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்காத. நீ எது நெனச்சா சரி. இப்ப சாப்பிட்டியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிடு. அருணுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஆண்டவனேன்னு உனக்கு இந்த விஷயம் வெளிய தெரியும். கொஞ்ச நாள் ஆகும். ஆனா கண்டிப்பா மாமா மனசு மாறும். கொஞ்சம் வெயிட் பண்ணு." அப்படின்னு மீனா சொல்றாங்க. சைட்லேருந்து முத்து உள்ள வாராரு. இங்கேருந்து முத்து உள்ள வாராரு. இத பார்த்த மீனா உடனே, "சீதா, நீ இப்போ பேச வேண்டாம். இப்போ மாமா உள்ள வந்துட்டாங்க. நான் பிறகு பேசுறேன்." அப்படின்னு மீனா வைக்கிறாங்க. இத பார்த்த முத்து, "என்ன மீனா? யார்ட்ட பேசுன? உடனே ஃபோன வைக்கிற?" அப்படின்னு முத்து கேட்குறாங்க. "இல்லங்க, ஒரு வீட்ல ஆர்டர் குடுத்துருந்தாங்க. அதான் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேங்க." அப்படின்னு மீனா வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்த முத்துக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. "மீனா, நீ இப்போ கொஞ்ச நாளாவே சரி. நீ ஏதோ மனசுக்குள்ள ஏதோ வச்சுட்டு என்ட்ட பேசிட்டு இருக்க. எனக்கு என்ன நீ சொல்றன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சில டயத்துல." அப்படின்னு முத்து சொல்றாரு. "இல்லங்க, எல்லாம் சீதாவ நெனச்சு தாங்க நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "எதுக்கு சீதாவ பத்தியே நீ நெனச்சிட்டு இருக்க? நான் அந்த அருண தான் வேண்டான்னு நான் சொல்லிட்டேனே மீனா. அருணோட சூப்பர் மாப்பிள்ளையா சீதாவுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது என் பொறுப்பு. நீ எதையும் நெனச்சு மனச போட்டு குழப்பிட்டு இருக்காத. சாப்பிட்டியா? டயத்துக்கு தூங்கு. இங்க பாரு, நீ என்னனானா சரி, சீதாவுக்கு நான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்கேன். நாளைக்கியாவது நாள கழிச்சாவது நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க முத்து. இத கேட்ட நம்ம மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது. "இல்லங்க, சீதாவுக்கு பிடிக்க வேண்டாமா? அது நம்ம 2 பேருக்கும் பிடிச்சா போதும். அவ அன்னைக்கு என்ன சொன்னா? எங்க மாமா வந்து என்ன சொல்றாங்களோ, அத தான் நான் கேட்பேன்." அப்படின்னு சீதா சொன்னால்ல. அதே மாரி பாரு, சீதாவுக்கு சூப்பர் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நம்ம 2 பேரும் நாளைக்கு போறேன் அப்படின்னு சொல்லவும், "ஏங்க, சீதாட்ட கேட்டுட்டு செய்வோங்க." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சீதாட்ட கேட்கணுமா? என்ன புதுசாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு முத்து சொல்லவும், இங்க மீனா சொல்றாங்க, "நான் சீதாவுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறது அந்த அருணே பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க." அப்படின்னு சொல்லவும் முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. "அருணுக்கு தான் நீ கல்யாணம் முடிச்சு வைக்க போறன்னா, உனக்கும் எனக்கும் பயங்கரமா சண்டை வரும் மீனா. இது சரி வராது." அப்படின்னு முத்து சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது.